நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசி. எப்படி கால சக்கரத்துல 9வது ராசி தனுசு ராசியை சொல்லுவாங்க. இது 9ஆம் இடம் என்னங்க, எல்லாருமே ஒரு அனுசரிச்சு போறக்கூடிய குணம் இருக்குமா இருக்காதா? இதுதானே 9ஆம் இடம். இப்போ ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடத்துல எல்லா கிரகம் இருந்தாலும் அது திரிகோணஸ்தானம்பாங்க. அப்ப எதுலையுமே அனுசரிச்சு போறக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இருக்கணும். தன்மானத்தோடு இருப்பாங்க. நிறைய பேர் மதிப்பு மரியாதைக்காண்டி எல்லாமே இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் தனுசு ராசி மட்டும்தான். வேற எந்த இதுலையும் நீங்க பார்க்க முடியாது. தன்னுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி தனுசு ராசி. உலகம் பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நம்ம சாதிக்கிறோம் என்ன கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி. நல்லா எடுத்துக்கணும். கெட்டது இந்த ராசிக்கார யோசிக்க கூடாது. கெட்டதை சிந்திக்கவும் மாட்டாங்க. கெட்டது உங்க லைஃப்ல வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி, எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ராசிலையும் இருக்காது. இதாங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. பிடிச்சதை செய்யக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய 4 கிரகங்க. வாழ்க்கையில 4 விதமான யோகம் வேணும்னா அந்த 4 கிரக பயிற்சி கண்டிப்பா சப்போர்ட் பண்ண. பாத்துங்க, ஏன் உங்களை அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க சொல்றேன்னா, எல்லா கிரகம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கு பாருங்க தனுசு ராசி. அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்துல இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருக்க மாட்டேன் பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் சூரியன். ஒன்றும் இல்லை, நம்ம தலைமை பொறுப்புல இருக்கணும்னா சூரிய பகவானோட தொடர்பு இருந்தால் தான் ஒரு தலைமை பொறுப்பை நம்ம விரும்பி போக முடியும். ஒன்றா தைரியம், தன்னம்பிக்கையான நீதி, நேர்மை எல்லாமே இந்த சூரியன் தான். இது நல்லா இருக்கணும். மெயினாக சூரியன் நல்லா இருந்தாவே அவன் யாராலையும் அசைக்க முடியாது. அடுத்து செவ்வாயும் பயிற்சி ஆகிறாரு. தைரியம், வீரியம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, வில்லங்கம் எல்லாமே நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருக்கணும். அவர் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. அதனால தான் வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அடுத்து புதன். இது இருக்கணும்ல. எதாக இருந்தாலும் புத்தி, அறிவு, மனைவி எல்லாமே புதன் தாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி நுணுக்கமாக பேசணும், எந்த காரியத்தை செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி அறிவை தரக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். கோர்ட்டு, கேஸு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பயங்கரமான திறமையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் தான். புதன் நல்லா இருந்தால் எப்படிப்பட்ட வீரனாக இருந்தாலும் வீழ்த்து அறிவால் அடித்து தூசம் பண்ணி விடுவாப்புல. அப்போ புதன் முக்கியமான, அவரும் பயிற்சி ஆகிறார். அடுத்து யார் முக்கியமான கிரகம்? சுக்கிர பகவான். ஆசை இல்லாத ஆளே கிடையாதுப்பா. லைஃப்பில் திடீர் யோகம் வரணும், திடீர் பணக்காரன் ஆகணும்னா சுக்கிரன் வேணும். கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்துன்னு சொல்லுவாங்களா சுக்கிரன். அப்படிப்பட்ட கிரகமும் பயிற்சி ஆகுது. அப்போ எல்லாமே எங்கேயம்மா இருக்குது உங்களுக்கு? 2ஆம் இடத்துல இருக்குது. 2 தானேங்க, காசு, பணம், குடும்பத்தில் போய் உட்காந்துருக்குது. அப்போ எல்லாமே குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கெட்டதை தூக்கி போடுங்க, நல்லதை உள்ளே கொண்டாங்க. கண்டிப்பாக வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். கெட்டதை தூக்கி போடுங்க, நல்லதை உள்ளே கொண்டாங்க. என்னங்க கர்மா? யாருமே கலியுகத்தில் கர்மா இல்லாமல் பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் தனுசு ராசி யோசிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இதை மட்டும் யோசிங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும், வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம்.
ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு நிறைய தடங்களை சந்திச்சது நீங்கள் தாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப தடங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக குரு வக்கரம் ஆகிட்டாரா, சனியும் வக்கரமாக இருந்தால் ஜூன் மாதத்துலேருந்து எதுவுமே ஒரு சரியான டைம் எதுவுமே சரியாக கேஸ் பண்ணி இறங்க முடியல. ஏன் தெரியுமா? வேலை நிறைய பேருக்கு போச்சு. இப்போ சுக்கிரன் ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி நீசம் ஆகிட்டுட்டார். அப்போ தாய்மாமன் உறவு, லாபம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் தடங்களை கொடுத்து விட்டாருங்க. நிம்மதி இல்லை. நான் பொதுவாக இங்கே எல்லாத்துக்குமே எடுத்துக்காதீங்க. ஒரு சில தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு ஜாதகத்தை தசாபத்தி இல்லைனா இது மாதிரி பிரட்டி விட்டுரும், ஒரு குழப்பத்தை கொடுத்து விடணும். வேறு ஒன்றும் செய்யாது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. தலை முதல் பாதம் வரை 9 கிரகம். அதில் எந்த கிரகம் யோகமோ அது யோகத்தை செய்யும், எந்த கிரகம் பழகணுமோ அந்த பழகணத்தை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அதுதான் பரிகாரம். உங்கள் முன்னோர்கள் முனிவர்கள் நம்முடைய ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே அடித்து தூசம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எல்லா கிரகம் உங்களுக்கு கேந்திர யோகத்தில் இருக்கிறனால தான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இந்த 4 கிரகத்தால் நல்ல யோகம் வரப்போகுது. அப்போ ஜாதகத்தை எடுத்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணி அடித்தா நெத்தியே அடிக்கலாம். கண்டிப்பாக ஜெயிக்கலாம் முடியும். தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாமே இப்போ நீங்கள் வசப்படுத்தலாம். ஏன்னா படிப்பு, கல்வி, வேலை, தொழில் எல்லாத்தையுமே தரங்களை கொடுத்தாரு. என்னையுமே கொடுக்க மாட்டார். முதல் பலனை என்ன சொல்லுவேன், ஏதோ ஒரு சொத்தோ இடமோ நீ வாங்க போறீங்க, இது கன்ஃபார்மாக நடக்கும். எப்படி இடமோ சொத்தோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதுக்கான வேலை இப்போ நடக்க போகுது. இந்த 15-17க்கு அப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். நடக்கலைன்னா என்னென்னு கேளுங்க. உங்கள் ஜாதகம் அதுக்கான தசாபதி நல்லா இருக்கணும், தெரிஞ்சுக்குங்க. அது இருந்தால் தான் நடக்கும், இல்லை நடக்காது. இடம், பூமி, சொத்து, வீடு, வண்டி, வாகனம் உள்ள களங்கள் சரியாக போகுது. அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஏதோ சுசுல வழக்குகள் சரியாக போகுது. உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு, கடுமையான செலவு தனுசு ராசிக்கு இப்போ சரியாக போகுது. ஏன் மருத்துவ செலவு சரியாகும்? 12ஆம் இடம் மருத்துவமனையா? எப்படி 12ஆம் இடம் மருத்துவமனை. மருத்துவமனைக்குள்ள கிரகம் 2ஆம் இடத்துல உச்சமாகி உட்கார்ந்துருக்கால், குரு உங்களுடைய ராசியை நல்லா பார்ப்பதால் இனிமேல் மருத்துவ செலவு இல்லை. மருத்துவத்துக்குள்ள செலவுக்குள்ள அதிபதி நல்லா ஒரு பலமாக இருக்கார். அப்போ யாருக்கு செவ்வாய் நல்லா இருக்காரோ அவங்களுக்குலாம் மருத்துவ செலவு இப்போ கிடையாது. வீடு, இடம், மருத்துவ செலவு, விரைய செலவு எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். உடம்பு ஆரோக்கியம், எல்லா ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்கில் போய் நீங்கள் லோனை கேளுங்க, வரலன்னா எதுன்னு திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அது படிப்புக்கோ இல்லை வேலைக்கோ ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கோ ஏதோ லோன் கேட்குறீங்க, ரொம்ப நாளாக என்னை அலைய விட்றாங்க, அந்த லோன் கிடைக்குமா கிடைக்கும், ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க, ஒரு தருமாற்றத்துக்கு போயிட்டு நிறைய அலையிறீங்களே, அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தனுசு ராசியை பொறுத்தவரை அந்த லோன் இப்போ சேங்ஷன் ஆகும். என்ன காரணம்? இதை வச்சு சொல்கிறீங்க லோன் கிடைக்கணும், என்ன காரணம்? சுக்கிரபகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அதுவும் 9ஆம் வீட்டு சேர்ந்துருக்காரு, அதனால லோன் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். காரணம் இல்லாமல் சொல்லலையே. பாக்கியாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு. அடுத்து லாபஸ்தான அதிபதி அங்கே தான் நிற்கிறாரு. யார்? சுக்கிரபகவான் தானே. அப்போ இல்லை எந்த பேங்க்லையும் லோன் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு கடனை கண்டிப்பாக அடைச்சி விடுவீங்களே. மருத்துவ செலவு போகாது, கடன் செலவு எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் இப்போ நல்ல விஷயம் இந்த காலக்கூடம் நடக்க போது. அப்போ ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் போதும். படிக்கக்கூடிய மாணவன் சொல்கிறேன், நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. பார்த்துங்க, கல்வியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, ஜெயிப்பீங்க. இனிமேல் தான் கல்வியே உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. பார்த்துங்க, அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக எழுதுங்க. ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிக்கும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஏதோ ஒரு பெருசாக ஒரு வாழ்க்கையில ஜெயிக்க போகிறீங்க. பார்த்துங்க, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பாக தேடி வரும். வெளிநாடு வெளியூரில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் வேலை ப்ரொமோஷன் இருக்குது. வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போறீங்க. கண்டிப்பாக அதை எழுதி வச்சுக்கோங்க. தனுசு ராசியும் வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க, ஏன்னா 8ஆம் இடத்தை எல்லா கிரகம் பார்க்குறதுனால வெளிநாடு வெளியூரில் கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், இல்லை ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு வரணும். அது கவர்மெண்ட்டோ தனியாரோ எதிலே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வெளியூரில் உங்களுக்கு சொல்கிறேன். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் பண்ண போகிறீங்க, கவலைப்படாதீங்க. காதல் திருமணம் நிறைய நடக்குங்க. பிடிச்ச பெண்ணுக்கு திருமணம் பண்ண போகிறீங்க. ஏன்னா காதல் உள்ள கிரகம் இங்கே ஒன்று கூடி இருக்குது. 5ஆம் வீட்டு யார் இருக்குது? காதலுக்கு செவ்வாய் தானே அதிபதி, அதான் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ காதல் திருமணம், குழந்தை பையன் ரெண்டுக்குமே ஓகே. திருமண தடை எந்த ஒரு தடையும் இல்லை. திருமணத்துக்குள்ள கிரகம் புதனும் இங்கே செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. அப்போ திருமணம், குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. இடமா, திருமணமா, வாழ்க்கையா, இதில் ரெண்டில் ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதுக்கான திசாபத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் பக்கம் தேடி வரும். கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நல்லதை மட்டும் நினைக்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதாக வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் குரு வக்கரமாக இருக்கார், கொஞ்சம் அப்படியே தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதை நம்ம தாண்டி வரணும். பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவோம். மீனா இப்போ லாட்ரி எடுக்கிறவங்க எடுத்துருங்க, கண்டிப்பாக அடிக்கும். வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி எடுத்தால் கண்டிப்பாக உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம்.
லாட்ரி யோகத்துக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு. யாருக்கு? தனுசு ராசிக்கு. குரு நல்லா இருக்கணும். இந்த 4 கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமாக இருக்கணும், கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டுறாதீங்க. ஜாதகத்தை பற்றி மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்க, கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க, ஆசிரியர் வேலை நல்லா இருக்குங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எழுத்து கணிதம், கலை ஃபீல்டு நிறைய ஒரு அனுகூலமான நேரமாக கண்டிப்பாக வருது. நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கு. பாருங்கள், யாருக்கு? மெயினாக பெண்களுக்கு, தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். யாருக்குமே பயப்படாத நட்சத்திரம், யாருக்கிட்டையும் அடிபணிஞ்சு போகாத நட்சத்திரம், தன்னம்பிக்கை விடாத நட்சத்திரம், குடும்பத்து மேலே அக்கறை எடுத்துக்கூடிய நட்சத்திரம், குடும்பத்துக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதுதான் இனிமே தான் நல்ல நேரமே வருது மூலத்துக்கு. நட்சத்திர அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கா. அப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ ஏதோ குடும்பத்தில் நல்ல செலவு பார்க்க போறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தருமாற்றம், வேலை, உத்தியோகம், வருமானம், தொழில் எல்லாத்தையும் சும்மா அடிச்சு விட்டார். அப்படியே லாக் பண்ணிட்டார். கடன், பகை, எதிரி, ரொம்ப பிரச்சனை. ஒரு குழப்பத்துக்கு போய் 2 மாதம் புழிஞ்சு எடுத்து விட்டார். அப்படியே மூலத்தில் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களே தெரியல. ஒரு தடுமாற்றமாக ஒரு 3 மாதம் அப்படியே இருக்குது. அரைச்சமாவை அரைக்கிற அப்படியே இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க. இனிமே நல்ல நேரம் வரப்போகுது. வீடு, இடம், பூமி, சுப செலவு, சுபகாரியம், சொத்து பிரச்சனை, கணவன் ஒற்றுமை பிரச்சனை, குழந்தை பாக்கியம், நல்ல தொழிலில் ஒரு பிரச்சனை எல்லாமே சரியாக ஆகுது. மூலத்தில் பிறகு ஒரு சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்தில் இருக்குங்க. ஏன்னா அந்த நட்சத்திர பிறகு நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேல் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. ஆனால் நல்ல செலவாக பண்ணிக்க, நல்ல காரியம் உங்கள் பக்கம் தேடி வரும். அடுத்த பூராடன்ஸில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், நிறைய கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்காக பார்க்கணும். அதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. இனிமேல் தான் ஒழுங்காக இருப்பீங்க. எல்லாமே உங்கள் பக்கம் தேடி வரும். ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க, நல்லா பார்த்துங்க. தலைமை பொறுப்பு வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்க போகிறீங்க. சுபகாரியம், சுப செலவு குடும்பத்தில் இந்த பூராடன்ஸில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தேவையான தெரியுமா, எந்த வேலையும் கரெக்டாக பார்க்கணும். எல்லா கலையும் விரும்பக்கூடிய நபர் எல்லாமே நல்ல ஒரு வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் வருது. இனிமேல் கெட்டதை தூக்கி போட்டால் கண்டிப்பாக நல்லது உங்கள் பக்கம் தேடி வரும். யார்? இந்த பூராடன்ஸில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு பொன்னான நேரமாக அமையுது. அடுத்து உத்திராடம். உத்திராடம்னாவே ஒரு தைரியம் தாங்க. எதுவுமே நேர்மை தாங்க, நேர் வழி தாங்க. பொய்ச்சொல்ல தெரியாது. குடும்பத்தை பற்றி, ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திராடம் மட்டும்தாங்க. இப்போ ஒரு சுபகாரியம், சுப செலவு வரப்போகுதுங்க. எப்படி? சுப செலவு, சுபகாரியம் வரப்போகுது. வேலை, உத்தியோக தடங்கள் தீரப்போது. நண்பர்கள் பழக்கம் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமாக வரும். 17க்கு அப்புறம் சொத்து பிரச்சனை, விலங்கு பிரச்சனை, அரசியல், அரசாங்கம், வேலை, உத்தியோகம், ப்ரமோஷன், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. இந்த உத்திராடத்தில் பிறங்க எது வந்தாலும் தைரியமாக பேசுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க. இனிமேல் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்க. நல்லது, உங்கள் பக்கம் வெற்றியாக வரப்போகுது. வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.